டெல்லியை தலைமையிடமாக கொண்ட பிரபல நிறுவனத்தின் பேரில் புதுவையில் போலி மாத்திரைகள் தயாரித்து நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு விற்பனை செய்யப்பட்டது. இதுகுறித்து புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் மதுரையை சேர்ந்த ராஜா என்ற வன்னியப்பன் என்பவருக்கு சொந்தமான போலி மாத்திரை தொழிற்சாலைகளை கண்டுபிடித்தனர். அங்கிருந்து சுமார் 600 கோடி மதிப்பிலான போலி மாத்திரைகள் உபகரணங்களை கைப்பற்றி குடோனுக்கு சீல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து புதுவை செட்டி தெருவில் உள்ள 2 மருந்தகங்கள், மேலும் தவளக்குப்பத்தில் உள்ள குடோன் மற்றும் 2 வீடுகளுக்கும் போலீசார் வைத்துள்ளனர். போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மீது டெல்லி, உத்தரப்பிரதேசம், ஆந்திர மாநில போலீசார் வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். இதில் உத்தரப்பிரதேச போலீசார் அவரை தேடப்படும் குற்றவாளியாக அறிவித்ததால் ராஜா தற்போது குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிபிசிஐடி போலீசார் புதுவை ரெட்டியார்பாளையம் ஜெயா நகரில் உள்ள ராஜாவின் வீட்டில் சோதனை நடத்தினர். வீடு பூட்டப்பட்டிருந்த நிலையில் கதவை உடைத்து உள்ளே சென்ற போலீசார் தங்க, வைர நகைகள், 25 லட்சம் ரொக்கம் மற்றும் மருந்து விற்பனைக்கு உட்பட்ட பல முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட நகைகளின் மதிப்பு மட்டும் 2 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. சோதனைக்கு பின் வீட்டிற்கும் சீல் வைக்கப்பட்டு அனைத்து சான்றுகளும் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளன. தலைமறைவான ராஜாவை பிடிக்க போலீசார் வலை விரித்து தேடி வருகிறார்கள்.